அரவிந்த் டி சில்வாவும் அரவிந்த் டி சில்வாட வைஃப் பிரியங்கி அனுஷ்காவும் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன சொன்னா, ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருந்த பிரதம நிறைவேற்று அதிகாரியா இருந்த கபில சந்திரசேன அவருடைய மனைவி சம்பந்தப்பட்ட ஏபஸ் மோசடி சம்பந்தமான வழக்கு தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணையில் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தவர் தான் கபில சந்திரசேன. அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அரவிந்த் டி சில்வாட வீட்டில் மர்மமான முறையில் அவர் உயிரிழந்தார். அதை பற்றின விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மோசடி சம்பந்தமான வழக்கு விசாரணையும் ஒரு பக்கம் நடக்குது. அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டதுல பிணையில் எடுத்த நபர்கள் சம்பந்தமான சாட்சிகள் இருந்தது. அதே மாதிரி கபில சந்திரசேனோட வைஃபும் இந்த வழக்குல இரண்டாவது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருந்தவர். இந்த வழக்கு விசாரணையில கைது செய்யப்பட்டு பிணை கொடுக்கப்பட்ட நேரத்தில் பிணையில சைன் பண்ணது அரவிந்த் டி சில்வாவும் அரவிந்த் டி சில்வாட வைஃப் பிரியங்கி அனுஷ்காவும். பிரியங்கி அனுஷ்கா கபில சந்திரசேனோட மனைவி பிரியங்கா நவமாலை விஜயநாயக்கோட சகோதரி. ரெண்டு பேரும் சகோதரிகள். இவர்கள் ரெண்டு பேரும் அரவிந்த் டி சில்வாவும் கபில சந்திரசேனவும் மைத்துனர்கள். அப்படி பிணையில சைன் பண்ணி அடுத்தது விட்டதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், தப்பியோடி இருக்கிறார். இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அரவிந்த் டி சில்வாவும் அவருடைய மனைவி சார்பா முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி ஒரு கோரிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் பிணைதாரர்கள் என்ற அடிப்படையில் சைன் பண்ணி இருக்கிறாங்க. பிணைதாரர்கள் என்ற பொறுப்பு இருந்து ரெண்டு பேரையும் விடுவிக்க முடியுமா சொல்லி இன்னைக்கு வழக்கு விசாரணையில் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இல்லாட்டி 1 கோடி ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணைக்கு தான் இவங்க சைன் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பணத்தை நீதிமன்றம் எடுக்க முடியும், அரசுடைமையாக்க முடியும், இல்லாட்டி பறிமுதல் செய்ய முடியும் சொல்லியும் ஒரு யோசனை இந்த ரெண்டு பேரும் சார்பு முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணியால நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கான காரணம் சம்பந்தமா நீதிபதி பசன் அமரசேன லோயர்ட்ட கேட்டிருக்கிறார். எதுக்காக இவங்களை பிணைதாரர்கள் என்ற பொறுப்புல இருந்து விடுவிக்கிறதுக்கு கோரிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், வெளிநாடு போறதுக்கு ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிறாங்க என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப எழுத்து மூலமா இதை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கேட்கறத விட எழுத்து மூலமா சமர்ப்பிச்சா அது சம்பந்தமான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதா இல்லையான்றது சம்பந்தமா அதை பற்றி ஆராய முடியும் என்ற மாதிரி நீதவான் பசன் அமரசேன நீதிமன்ற வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் லோயர் குறிப்பிட்டிருந்தார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணைக்கு தான் ரெண்டு பேரும் சைன் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு நீதவான் பசன் அமரசேன குறிப்பிட்டிருக்கிறார், 10 மில்லியன் ரூபாய் கிடையாது முருகேசா, அது 20 மில்லியன் ரூபாய், அதாவது 2 கோடி ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணைக்கு தான் இவங்க சைன் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியா இருந்தாலும் எழுத்து மூலமா இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கிறது பொருத்தமானதா இருக்கும் என்ற மாதிரி நீதிபதி பசன் அமரசேன சொல்லியிருக்கிறார். யாருக்கோ கிடையாது, தன்னுடைய சொந்த சகோதரிக்கு பிணையில் எடுத்து விடுறதுக்கு நம்பி சைன் பண்ணி ஒரு சிக்கலுக்குள்ள அவர் மாட்டிக்கொண்டது மட்டும் கிடையாது, அவருடைய கணவர் அரவிந்த் டி சில்வாவும் இன்னைக்கு சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வழக்கு விசாரணையில் பிரியங்கா விஜயநாயக்க நயோமாலி இல்லாட்டி கபில சந்திரசேனோட மனைவிக்கு திரும்பவும் நீதிமன்றம் பகிரங்க பிடியாணையை பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணையிலையும் கூட அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெளிநாட்டில் இது ஒரு நாட்டில் தன்னுடைய பிள்ளைகளோட அவர் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கணவருடைய மரணத்துக்கு கூட வர முடியாத ஒரு நிலைமை அவருக்கு உருவாகி இருந்தது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்கன்ற மாதிரியும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படியா இருந்தாலும் இன்றைய வழக்கு விசாரணையில் சிஐடி கேட்டுக்கொண்டதுக்கு அமைய திரும்பவும் பிரியங்கா நவமாலை விஜயநாயக்கவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பகிரங்கமான பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உடனடி அவர் கைது செய்யப்படணும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்லையும் ஸ்ரீலங்கன் ஏபஸ் மோசடி சம்பந்தமா இதே மாதிரி பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு சிஐடி கேட்டிருந்தது, இந்த பிடியான உத்தரவை இங்கிலீஷில் பிறப்பிக்க முடியுமா சொல்லி கேட்டதுக்கு பிறகு அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படியான உத்தரவு இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மோசடியில இரண்டாவது சந்தேக நபர் இருக்கிறவர் இதுக்கு முதல்ல பேசப்பட்ட மாதிரி கபில சந்திரசேன இந்த மோசடியோட சம்பந்தப்பட்டிருக்கிற பணத்தை வெளிநாட்டில் இருக்கிற அவருடைய மனைவியிட புரூனை நாட்டில் ஒரு வங்கி கணக்கு இருந்தது, அந்த இடத்துக்கு அனுப்பி அதுக்கு பிறகு சிங்கப்பூர் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றப்பட்டது என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை தான் இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அவர் வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திரும்பவும் இங்கிலீஷ்லையும் பிடியான உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட வழக்கு விசாரணை என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 22ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னைக்கு பேசப்படுற ஒரு 2 வழக்குகள் என்னன்னு சொன்னா, 2 அரசியல்வாதிகளினுடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதும் பெருசா பேசப்படுது. ஒருத்தர் விமல் வீரவங்சோட சகோதரர், இன்னொருத்தர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கவினுடைய சகோதரர். அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. விமல் வீரவங்சோட சகோதரர்
சரத் வீரவங்ச மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அரச நிறுவனத்தினுடைய அரச வளர்த்த வாகனங்களை முறைகேடா பயன்படுத்தி இருக்கிறார் என்றாதான் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இலங்கை பொறியியல் கூட்டுத்தாபனத்தினுடைய வாகனங்கள் முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்கு, பொதுமக்களினுடைய வரிப்பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிதிக்கூட்ட விசாரணை பிரிவு இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. சட்டமா அதிபரினுடைய ஆலோசனைக்கு அமைய இதுக்கு முதல்ல பாணந்துர பிரதேசத்தில் இருக்கிற இவருடைய வீட்டுக்கு, சரத் வீரவங்சவனுடைய வீட்டுக்கு நிதிக்கூட்ட விசாரணை பிரிவு போயிருந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவர் தலைமறைவாகி இருந்தார். எந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து எஃப்சிஐடிக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்ததாம். இவர் விமல் வீரவங்சோட சகோதரர், வேற விஷயங்கள்ல எல்லாம் வாய்களியே கதைக்கிற விமல் வீரவங்சோட சகோதரர் சரத் வீரவங்ச இந்த வழக்குல இருந்து விடுபடுறதுக்குன்னு சொல்லி இல்லாட்டி தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருந்தது இதுவரைக்கும் கம்பஹா பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டில். அந்த ரகசிய தகவல் கிடைச்சதுக்கு பிறகு எஃப்சிஐடி அந்த இடத்துக்கு போய் அவரை கைது செய்திருக்கு. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவர் விளக்கமறியலில் வைக்கப்படணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையும் கொழும்பு நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நடந்தது. இன்னும் ஒரு சம்பவம், எஸ்பி திசாநாயக்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கோட சகோதரர் ஜயலத் பண்டார திசாநாயக்க நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருந்தவர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நுகேகூட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது நேரம் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளையும் 50,000 ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணையிலையும் அவருக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அதே குற்றச்சாட்டு லஞ்சம் ஊழல் மோசடி சம்பந்தமானது. ஒரு வர்த்தகர்கிட்ட இருந்து 27.5 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றதுதான் இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. பார் லைசன்ஸ் பெற்று தர்றதுக்குன்னு சொல்லி 27.5 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறாராம். தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேரும் பார் லைசன்ஸ் பெற்றுத்தரம்னு சொல்லி பணம் வாங்கினார்கள் என்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் இருந்தது. அரசாங்கம் தேர்தல் காலத்தில் சொன்ன அந்த வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை. யார் யார் பார் லைசன்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கு பரிந்துரை செய்தார்களோ தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட அவர்களுடைய பேர் பட்டியல் சமர்ப்பிக்கப்படும் சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அது காற்றில் பறக்கவிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றா வந்து மாறியிருக்கு. இப்போ கைது செய்யப்பட்டு பிணை கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெயலத் பண்டார திசாநாயக்க வந்து எஸ்ஜேபி சஜித் பிரேமதாசோட கட்சியை சேர்ந்த ஒரு அமைப்பாளர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், ஒரு அரசியல்வாதியும் கூட. அரசியல்வாதியை நம்பி ஒரு நபர் வந்து 27.5 மில்லியன் ரூபாய் பணத்தை இழந்திருக்கிற ஒரு சம்பவம். அதை பற்றின விசாரணை வந்து இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் முன்னாள் அரசியல்வாதிகள் இல்லாட்டி முன்னாள் அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள். இந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கோடி சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணையும் இன்னைக்கு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த நபருக்கு முக்கியமான அமைச்சு பொறுப்பு கொடுத்ததா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. குமார ஜெயக்கோடி வந்து இந்த அரசாங்கத்தில் எரிசக்தி அமைச்சராக இருந்தவர். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது, கோடிக்கணக்கில் நட்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அது சம்பந்தமான விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. எந்த அளவுக்கு நியாயமான விசாரணை நடத்தப்படும்ன்றது தெரியாது. அந்த விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பதவியிலிருந்து அவர் விலக வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. இன்றைக்கு அவர் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மோசடி சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை வந்து மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்திருக்கிற சம்பவம் கிடையாது. 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அரச உர நிறுவனத்தினுடைய ஒரு முகாமையாளர் என்ற பதவியில் அவர் இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு டெண்டர் கொடுக்கப்பட்டு விலை மனு கொடுக்கப்பட்டு உர நிறுவனத்துக்கு காப்பட் போடுற செயற்பாடு சொல்லி ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. விலை மனு கோரல் நடந்து ஒரு நிறுவனம் வந்து தெரிவு செய்யப்பட்டதாம். அந்த நிறுவனத்துக்கு 88,57,000 ரூபாவுக்கும் அதிகமான பணம் வந்து முதல் கட்டமாக செலுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 88 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனம் காப்பட் போடுற செயற்பாட்டில் ஈடுபடவே இல்லை. கொடுக்கப்பட்ட பணமும் கிடையாது, காப்பட்டும் கிடையாது சொல்லப்படுற ஒரு வழக்கு விசாரணை. அந்த வழக்கு இன்னைக்கு நடந்தது. இதுல வந்து தீபிகா டயஸ் சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் வந்து அந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியா இருந்த நபர், இவருடைய வாக்குமூலம் சாட்சியம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டெண்டர் விலைமனு கோரல் நடந்தது. 88,000 ரூபாய் பணம், 88 லட்சம் ரூபாய், 88,59,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டது. ஆனா காப்பட் போடுற செயற்பாடு நடக்கவே இல்லைன்னு சொல்லி அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தவிர அந்த காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தினுடைய நிதி முகாமையாளராக இருந்தவரும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குமூலத்தில் சொல்றார், குமார ஜெயக்கோடியினுடைய பரிந்துரைக்கு அமையதான் அந்த நிறுவனத்துக்கு இந்த அளவு பெருந்தொகையான பணம் கொடுக்கப்பட்டது என்ற மாதிரி அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் குறுக்கு விசாரணையில் வந்து இந்த நிறுவனத்தினுடைய
தலைவருடைய ஆலோசனைக்கு அமைய இல்லாட்டி அனுமதியோட அவருடைய அனுமதியோட குமார ஜெயக்கொடியோட பரிந்துரைக்கு அமையதான் இந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. இது வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் உண்மையில் என்ன நடந்திருக்கு, இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் யாருன்றது தெரியாது. ஆனாலும் நீதிபதி அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு குறைப்பட்டிருக்கிறார். இதுல இந்த ஒப்பந்தம், இந்த செயற்பாடு இந்த திட்டம் எவ்வளவு காலத்துக்குள்ள முடிக்கப்படணும்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் இந்த அக்ரிமெண்ட்ல குறிப்பிடப்படலை. இந்த வழக்கு விசாரணையில் அடிப்படையா இருக்கிறது இந்த செயற்பாடு, இந்த திட்டம் பூர்த்தி அடையாம இருக்குன்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டு. இதுல திகதி எதுவுமே குறிப்பிடப்படாமல் இருக்கு என்ற விஷயமும் இன்றைக்கு நீதிபதியால் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. இப்படியா இருந்தாலும் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை மேல் நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. ஆனா ஏற்கனவே விமர்சனத்துக்கு உள்ளாகி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த ஒரு நபருக்கு இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. விமர்சனமா குற்றச்சாட்டை பேசப்பட்டிருந்த விஷயம். அதுக்கு பிறகு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எரிசக்தி மோசடி என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவர் பதவி விலக வேண்டிய ஒரு நிலைமையும் உருவாகி இருந்தது. அவர் சம்பந்தமான வழக்கு விசாரணை தான் இது. இதுவரைக்கும் தீர்ப்பு கொடுக்கப்படலை. இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. குற்றவாளியா இல்லையான்றதை நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டியிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வழக்கம் போல கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.